சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானு கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிட கஜலட்சுமி மேம் தான் இருக்காங்க. ஸோ சூரிய திசை நடக்குது அப்படின்னா 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கூட பேச இருக்காங்க. ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர், நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. அதுலேயுமே சூரியன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. சூரியன் வந்து உச்சமாயிட்டாலே வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், இப்படி ஒரு பார்வை இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய திசை நடக்குது அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும்? சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாருடைய பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார், இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்கார், எத்தனாவது வீட்டில் இருக்கார் அவர், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அந்த அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்கார பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம், என்ன கேட்டிங்கன்னா சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானு கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றியிலலாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சூரிய திசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடையதும் கொஞ்சம் மாறிடும். இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர தசையில் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் சுக்கிர தசை நடக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க ஒரு 100 ரூபா ட்ரெஸ்ஸை கூட பார்த்து அழகாக எடுக்கிற மாதிரியும் ஒரு கலர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரியும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்லி ஃபார் நாட் ட்ரெஸ்ஸிங், ஃபுட்டுலேருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் ஒரு குணாதிசயம் இருந்தே தீர்வு. அதில் சூரிய தசை என்ன பண்ணும், நல்ல இடத்துல நின்று தசையை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும், திடீர்னு அரசாங்க சார்ந்த உதவிகள் கிடைக்கும், திடீர்னு நம்ம இருப்போம், திடீர்னு நம்ம வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு பெரிய மனிதர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசையோடைய சூரியன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், முதல்ல அவர் எந்தெந்த நட்சத்திரத்துக்கான ஓனரு, அவர் எந்த வீட்டுக்கான ஆட்சி, அந்த உச்சத்தை நீச்சத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனி ராசிக்கு போயிடலாம். ஓகே, சூப்பர். சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் ராசியான மேஷத்துலேயும் இருக்குது. 5வது ராசியான நான் சொல்கிறது கால சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவம் பிரகாரம் மேஷ வீடு முதல் வீடில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கார்த்திகையிலையும் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சொல்கிற இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் இருக்குது. அதற்கப்புறம் 9ஆம் வீடு தனுசு காலபுருஷத்தோட 9ஆம் வீடு, அந்த வீட்லேயுமே உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரம். பார்த்திங்கன்னா நமக்கு 1, 5, 9ன்றதே ஒரு பாக்கியஸ்தானம். நம்ம இன்னும் நிறைய விஷயத்த நம்ம பேசலாம்.
சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1, 5, 9 நிறைய கிரகம் இருந்து தசா நடத்துச்சுனாலும் அது ஒரு விதமாக சூப்பராக இருக்கும். ஓகே. 4, 6, 8, 12 இருந்து தசா நடத்தும்போது அது ஒரு விதமான ஒரு இது இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அது மாதிரி ஒவ்வொரு நம்ம டாபிக் எடுத்து பேசலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம் இது 3. அதுக்கு அடுத்தது இந்த சூரியன் உடைய உச்சமன் ஆட்சி வீடுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு மேஷ வீடு. மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சமாகிறாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் துலாம் வீட்டில் சூரியன் வந்து நீச்சமாகிறார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டில் இருந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் 7வது வீட்டில் தான் நீச்சமாகும். உச்சமாகிற வீட்டிலேருந்து 7வது வீட்டில் தான் நீச்சமாகும். ஓகே. அதே மாதிரி சூரியனோட சொந்த வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்ம வீடு. அது அவருடைய ஆட்சி வீடு. ஸோ இப்போ இதெல்லாம் தான் சூரியனுக்கான ஒரு முக்கியம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீச்சம் எந்த வீட்டில் ஆகிறாரு பாருங்க, சுக்கிரனோட வீட்டில் நீச்சம் ஆகிறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிரனே உங்களுக்கு தெரியும் சுபபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது மனைவி. மனைவி மீன்ஸ் சுக்கிரனை தான் ஆணுக்கு வந்து என்ன சொல்கிறோம் நம்ம மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிரன். அந்த சுக்கிரனோட வீடு துலாம் வீட்டில் தான் சூரியன் வந்து நீச்சமாயிடுறாரு. ஏன்னா சூரியன் வந்து ஒரு ஆதிக்கம், ஒரு ஆண் தன்மை, ஒரு ஆதிக்கம் என்ன பாருங்க, அவர் எங்கே போய் நீச்சமாகிறாரு பாருங்க. இது எல்லாமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து நிறைய விஷயம் ஜோதிட ஆசான்கள் நிறைய ஜோதிட புக்கில் ஒவ்வொரு புக்கில் ஒரு விதமாக இருந்தால் நிறைய விஷயம் நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க.